மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ் இன்றைக்கு எல்லா வயதினரையுடைய மனதையும் பாதித்து கொண்டிருக்கிறது. அந்த மன உளைச்சல் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான 3 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, தேவனை விட்டு விலகி உலக பிரகாரமான காரியத்திலே வாழ்கிற பொழுது மன உளைச்சலை உங்களால் தவிர்க்கவே முடியாது. 2வது காரியம், உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. 3வதாக, மற்றவர்கள் என்னை குறித்து என்ன பேசுகிறாங்களோ, என்ன நினைக்கிறார்களோ என்று யோசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனநிலை இருக்கிறவங்க. இந்த 3 காரியம்தான் உங்களுடைய மன நிலையை பாதிப்புக்குள்ளே கொண்டு வர காரியம். ஸ்ட்ரெஸ், மன உளைச்சலை ஏற்படுவதற்கான காரியங்கள். இதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் தேவன் ஒருவர் தவிர வேறு யாருமே உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது. ஏன்? இது வெறும் வாய் வார்த்தை கிடையாது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் என்பது உண்மை. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் இரக்கம் பாராட்டுகிறார் என்பது சத்தியம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட எல்லா நேரத்திலும் அவர் இருக்கிறார் என்பது உண்மை. ஆகவே அவருடைய கிருபை உங்களுக்கு இருப்பதனாலே அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நீங்க ஏன் பாரத்தை இன்னும் சுமந்து கொண்டு இருக்கிறீங்க? உங்களுடைய இந்த ஸ்ட்ரெஸ், இந்த மன உளைச்சலுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. அதை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா போதும், உங்களுக்கு மன உளைச்சலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. இது வாலிப பிள்ளைகளுக்கு மிக அதிகமாய் அவருடைய வாழ்க்கையில் இந்த மன உளைச்சலுக்கான இந்த காரியங்கள் இருக்கிறது. தயவுசெய்து வாலிப பிள்ளைகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவர் வாழ்க்கையில் அவர்களும் விடுதலை அடைவதற்கு நீங்கள் ஒரு பாத்திரமாக இருங்க. இந்த வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் அபரிதமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். சரி, இந்த மன உளைச்சலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், அநேகருடைய வாழ்க்கையில் ரகசியமான சில காரியங்கள் இருக்கும். ஒன்று, ரகசியமான பாவம் என்று ஒன்று இருக்கும். ரகசியமான ஒரு உறவு, ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். அல்லது ரகசியமான சில தவறுகளை செய்துவிட்டு அதை மூடி மறைத்து கொண்டு இருக்கலாம். இதை எல்லாவற்றையும் நீங்கள் எப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் சொல்கிறீங்களோ, மனுஷர்கிட்ட சொல்லாதீங்க. டோன்ட் டெல் டு எனி மேன். மனுஷர்கிட்ட நீங்கள் சொல்லாதீங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் கிருபையும் இரக்கமும் அன்பும் பாராட்டுகிற தேவன். அவர் ஒருவரிடம் மட்டும் நீங்கள், இது வெறும் வாய் வார்த்தை கிடையாது. அவர் உங்களை நேசிக்கிறார் என்பது உண்மை. அவர் உங்கள் மீது அன்பு பாராட்டுவது என்பது தவிர்க்க முடியாத ஒரு காரியம். அவர் உங்கள் மீது இரக்கம் பாராட்டுகிறார். அவர் ஒருவரால் மட்டுமே உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற இந்த ரகசியமான பாவம் ஆண்டவரே, அப்பா, இதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே என்று நீங்கள் கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் அதுக்கான வழிவாசலை திறக்கும். ஏன் தெரியுமா? வசனம் சொல்கிறது இங்கே, சங்கீதம் 119 அதிகாரம் 143 அதிகாரம், இக்கட்டில் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது. இந்த மன உளைச்சலில் இக்கட்டான காரியம் உங்களை நெருக்கி அமைக்கிறது காரியமாக இருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது, உங்களுடைய கற்பனைகள் எனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறதா. தேவன்கிட்ட பேசுங்க. உங்களுடைய ரகசியமான பாவங்களை கர்த்தர்கிட்ட நீங்கள் அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்குவார். தயவுசெய்து மனுஷன்கிட்ட சொல்லாதீங்க, கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அவர் கற்பனை உங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களுடைய மன மகிழ்ச்சிக்கு உங்களுடைய மன உளைச்சலை எடுத்து போட்டு அந்த இடத்துல உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கர்த்தர் வைப்பார். காட் பிளஸ் யூ மை டியர் ஃப்ரெண்ட்.